சொத்து வழக்கில் இருந்து ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரையும் விடுவித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் அங்குள்ள எமது தலைமை செய்தியாளர் ரமேஷ்குமார். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த வழக்கின் தீர்ப்பின் தேதினை கடந்த மார்ச் 11ஆம் தேதி குறிப்பிடாமல் நீதிபதி குமாரசாமி ஒத்திவைத்திருந்தார். இந்த நிலையில்தான் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என்று கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வகேலா அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதன்படி இன்று கர்நாடக உயர்நீதிமன்ற வளாகத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதிமுக சார்பில் அதன் வழக்கறிஞர்கள் மட்டுமே வந்திருந்தனர். தொடர்ந்து 10 மணி அளவில் வழக்கறிஞர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். நீதிமன்ற அறையிலும் வழக்கறிஞர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மட்டுமே குவிந்திருந்தனர். ஜெயலலிதா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பி. குமார் மற்றும் மணிசங்கர் அசோகன் ஆகியோரும், அதேபோல கர்நாடக அரசு சார்பில் ஆச்சாரியாவும், திமுக சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான தாமரை செல்வன் சரவணன் ஆகியோரும் ஆஜராயிருந்தனர். சரியாக 11 மணி அளவில் நீதிபதி குமாரசாமி தன் இருக்கைக்கு வந்திருந்தார். வந்த உடனேயே அந்த 4 பேரினுடைய வழக்குகளை குறிப்பிட்டு இவர்களை விடுதலை செய்வதாக தெரிவித்தார். தீர்ப்பின் முழு விவரத்தை அவர் வாசிக்கவில்லை. இதையடுத்து உற்சாக கொண்டாட்டத்தில் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டனர். நீதிபதி குமாரசாமிக்கு கையெடுத்து அவர்கள் வணக்கமும் செலுத்தினர். தொடர்ந்து இந்த வழக்கினுடைய முழுமையான தீர்ப்பு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று கர்நாடக உயர்நீதிமன்ற பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் டி. ரமேஷ்.